தேர்தல் அறிவிக்கும் முன்பாகவே திமுகவும் அதிமுகவும் மல்லுக்கட்ட தொடங்கியிருக்கும் மதுரவாயல் தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று தற்போது விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதி திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல், நொளம்பூர், அயப்பாக்கம், வானகரம், சென்னையைச் சேர்ந்த போரூர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கோயம்பேடை ஒட்டிய தொழிற்பேட்டைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள், கட்டட தொழில் செய்யும் முறைசாரா தொழிலாளர்கள், ஐடி ஊழியர்கள் அதிகமாக வசிக்கிற தொகுதி. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் வரைவில் தொகுதியில் 1,61,181 ஆண் வாக்காளர்கள், 1,64,247 பெண் வாக்காளர்கள், 79 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,25,407 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. மதுரவாயல் தொகுதி தமிழகத்தில் இளம் தொகுதிகளில் ஒன்று. 2008 தொகுதி மறுசீரமைப்பில் தான் மதுரவாயல் தொகுதி புதிதாக உருவாக்கப்பட்டுச்சு. தொகுதி சந்தித்த முதல் தேர்தலான 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொகுதியை வசமாக்குச்சு. 2016 தேர்தலில் இங்க ஜெயிச்ச அதிமுகவின் பெஞ்சமின் ஜெயலலிதா அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். 2021 தேர்தலையும் பெஞ்சமின் அங்கேயே போட்டியிட்டாரு. அவருக்கு எதிராக கணபதியை திமுக களமிறக்குச்சு. தேர்தல் முடிவில் பெஞ்சமின் தோற்று போனார். 1,21,298 வாக்குகளை வாங்கின கணபதி 31,721 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 89,577 வாக்குகளை வாங்கின பெஞ்சமின் தோற்றிருந்தார். தொகுதியில் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட பத்மபிரியா 33,401 வாக்குகளை வாங்கினதும் பேசு பொருளானது. அதே போல நாம் தமிழர் கட்சியும் 21,045 வாக்குகளை வசமாக்கியிருந்தாங்க. தொகுதியை தக்க வைக்க திமுக தீவிரம் காட்ட 2021 விட்டதை பிடிக்க அதிமுக ஆர்வம் காட்டிட்டு இருக்கு. கடந்த முறை மக்கள் நீதி மையம் வேட்பாளராக களமிறங்கின பத்மபிரியா இப்போ திமுகவில் இருக்காங்க. தொகுதியில் யார் யார் போட்டியிட போறாங்கன்ற எதிர்பார்ப்போட மதுரவாயல் தேர்தல் களம் நகர்ந்து வருது. இப்போ தேர்தல் நெருங்குற வேளையில தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு மதுரவாயல் தொகுதி மக்கள் சொன்னதை கேட்கலாம். பறக்கும் பாலம் கனரக வாகனங்கள் இங்க வானகரத்தில் ஆரம்பிச்சு அதோட துறைமுகம் தான். இந்த கனரக வாகனங்கள் வர்றதுனால போக்குவரத்து நெரிசல் நிறைய இதுவாகுது. மக்கள் அவதிப்படுறாங்க. வேலைக்கு போறவங்க போக முடியல. ஒரு தொழில் அன்றாடம் கூலி வேலைக்கு போறவங்க கூட காலையில் 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவன் 5 மணிக்கெல்லாம் எழுந்தாதான் 9 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போகிற நிலைமையில இப்போ இருக்கு. ஆலப்பாக்கத்தில் உட்பட்ட ராஜீவ்காந்தி நகர், பாரதிதாசன் நகரை சேர்ந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு பட்டா வழங்காமல் இன்னும் மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த முறை கிடைக்க வேண்டும் என்று எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். மதுரவாயலில் அந்த பறக்கும் சாலை திட்டம் அப்படியே இருக்குது. அது கொஞ்சம் விரைவில் சீரமைத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மதுரவாயல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சாலை கொஞ்சம் சீரமைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனேஜ் கொஞ்சம் சீக்கிரம் இணைப்பு கொஞ்சம் கொடுக்கணும். இந்த கோரிக்கைலாம் கொஞ்சம் நிறைவேற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பால்வாடி ரொம்ப லாங்கில் இருக்குது. இப்போ பசங்கள்லாம் இட்டுன்னு போய் விட முடியல. அதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். எங்களுக்கு பட்டா வேணும் சார். ரொம்ப நாளாக 20 வருஷமாக இருக்கும். பட்டா வேணும் சார். கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமி வீட்டீச் யூ ரீச் வழங்கும் தேர்தல் திருவிழா பகுதியை பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.